அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பல்வேறு வகையான இசை மற்றும் நடனக் கலைகள் உலகெங்கிலும் பல காலங்களாக பயின்று வர பார்க்கிறோம். ஒரு சமூகத்தினுடைய கலை பண்பாட்டு வளர்ச்சி என்பது அந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த விதத்தில் இசை, நடனம், நாடகம், மற்றைய கலை வடிவங்கள், அதிலும் நிகழ்த்துக்கலை வடிவங்கள், காட்சிக்கலை வடிவங்கள் என்று இவைகளெல்லாம் மனிதனுடைய பாரம்பரியம் வளர்ந்து வருவதை, அவர்களுடைய கலாச்சாரம் மெருகேறி வருவதை நேரடியாக நமக்கு பிரதிபலிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதனால்தான் ஒரு நாட்டினுடைய சிறப்பை, அந்த நாட்டின் தொழில் முன்னேற்றம், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள், அதோடு கூட அது தன்னுடைய கலைகளையும் பாரம்பரியத்தையும் பாதுகாத்து போற்றி காலத்திற்கேற்றாற்போல் அதில் மாற்றங்களையும் செய்து உலக அரங்கில் பிரபலமடைவதை வைத்தும் கணிக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்தியாவின் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பன்னெடுங்காலமாக பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலைகள், நிகழ்த்துக்கலைகள், கூத்துக்கலைகள் இவைகளெல்லாம் வந்து கலந்து பரிமாறி இருக்க பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அவ்வக்காலங்களில் அரசாட்சி செய்தவர்கள் அந்தந்த காலங்களில் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிப்பகுதிகளிலிருந்தும் இங்கே வந்து குடியேறியவர்கள் அவர்களுடைய கலையை இங்கே இருத்தி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கேற்றார் போலே சில மாற்றங்களையும் செய்து கொண்டு நிகழ்த்தி வருகிறார்கள். கலைகளில் சிலவற்றை செவ்வியல் கலைகள் என்று தரம் பிரித்து பார்ப்பார்கள். எல்லா கலையும் செவ்வியல் மரபு உடையதுதான். எந்த ஒரு கலைக்குமே அதனுடைய வரலாற்று பின்புலம் என்ற ஒன்றை ஆராய்ந்தால் அது வெவ்வேறு தரப்பு மக்களுக்காக, அவர்களின் பொழுதுபோக்கிற்காக, அவர்களுக்கே உரிய விதத்தில் கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்காக வந்தவைகளாக பார்க்கிறோம். அப்படி வழங்கும் நிலையிலே சில கலைகளை நாட்டுப்புறக் கலைகள் என்றும் சொல்லி பகுப்பார்கள். அப்படி பிரிக்கப்படும் கலைகள் ஏதோ தரத்தில் தாழ்ந்தது போன்ற ஒரு துவனி இருக்கலாம். ஆனால் அதற்கு அப்படி பொருள் இல்லை. பாமர மக்களுக்கும் கலைகளின் பேரிலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். அவர்கள் கொண்டாடும் விதமாக கலைகள் அமைய வேண்டும். ஏதோ ஒரு செய்தியை அவர்களுக்குள்ளே விதைப்பதற்கு அவர்களுக்கே உரித்தான மொழிநடை, அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனுசரித்து செல்லக்கூடிய காட்சி அமைப்புகளோடு கூடிய கலைகள் அரங்கேற்றப்பட பண்ண வேண்டும். அப்படி அமைந்த கலைகள்தான் பெரும்பான்மை நாட்டுப்புறக் கலைகள் என்ற தலைப்பின் கீழ் தொகுக்கப்படுகின்றன. அந்த கலைகளுக்குள்ளே தமிழகத்தில் பல நூற்றாண்டு கால வரலாறு உடையதாக பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருந்து வர பார்க்கிறோம். அதனுடைய பின்புலம் என்ன, இதனுடைய வரலாறும் வளர்ச்சியும் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். அது என்ன பொய்க்கால் குதிரை? இந்த குதிரை ஆட்டத்தை கண்ணுற்றவர்கள் அல்லது அதனுடைய காணொளியோ படங்களிலோ பார்த்தவர்களுக்கு ஒரு பொய்யான குதிரை, பொம்மை போலே செய்யப்பட்ட குதிரை வடிவத்தை அந்த கலையை பயின்றவர்கள், ஆடக்கூடியவர்கள் தங்கள் மேலே அணிந்து கொண்டு, அந்த குதிரையின் கால்கள் போலே தங்கள் கால்களிலும் மரக்கால்களை சேர்த்து அணிந்து கொண்டு அந்த நிலையிலே ஆடிக்கொண்டு, அதுவும் குதிரை முன்னேறுவது போலே குதித்தும் தாவியும் நடுவே ஓடிச் சென்றும் இப்படி சுற்றி ஆடக்கூடிய இந்த கலைக்கு பொய்க்கால் குதிரை என்று பெயர். இந்த குதிரை செய்வதிலேயே பல்வேறு நிலைகளில் கலைஞர்களினுடைய ஈடுபாடு இருக்க பார்க்கிறோம். மரச்சட்டங்களால் உடற்கூறு, அந்த குதிரையினுடைய உடற்கூறு போலே அமைத்து அதன் மேலே அட்டை, காகிதக்கூழ் இவற்றை கொண்டு அந்த குதிரையினுடைய உருவ அமைப்பை முதலில் செய்து கொள்வார்கள். அந்த நிலையில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ரேக்கு காகிதங்கள், கண்ணாடிகள், பலவண்ண கண்ணாடிகளை கொண்டு இங்கே உடற்கூறு போலே செய்யப்பட்டிருக்கும் அந்த குதிரையின் உடம்பெங்கிலும் வைத்து ஒட்டி அலங்காரம் செய்து வண்ணங்கள் தீட்டி வண்ண வண்ண துணிகளை கொண்டு அந்த குதிரையை மெருகேற்றுவார்கள். இப்படி அலங்கரிக்கப்பட்ட குதிரையின் முதுகு பகுதி திறந்ததாக இருக்கும். அதற்கு உள்ளே அந்த இடைப்பட்ட பகுதியிலே நடனமாடக்கூடிய கலைஞர் இந்த குதிரை அமைப்பை தங்கள் தோளோடு சேர்த்து கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கனமான துணியின் மூலமாக சுமந்து கொண்டு நிற்பார்கள். அந்த குதிரையின் பக்கவாட்டிலிருந்து வரக்கூடிய கனமான துணி, அந்த துணியை தங்கள் தோளிலே முடிச்சு போலே போட்டுக்கொண்டு அந்த குதிரை வடிவை தங்கள் அந்த பாரத்தை தங்கள் மேலே ஏற்றிக்கொண்டு சுமந்தபடி நிற்பார்கள். இது மட்டும்தானா என்றால் இல்லை. குதிரை ஆட்டம் என்று சொன்னால் அது ஓடும்போது குதிரையின் காலடி குளம்புகள் ஒருவித சப்தம் எழுப்ப வேண்டுமே, அப்போதுதானே அது குதிரை போலே இருக்கும்.
அதற்காக வேண்டித்தான் நல்ல உயரமான மரக்கால்கள், அந்த மரக்கால்களை தங்கள் பாதங்களில் வைத்து கயிறு கொண்டு கட்டிக்கொள்வார்கள். கால்கள் பதிய நடந்த நமக்கு இது போன்ற மரக்கால்கள் அணிந்து கொண்டு நடப்பதென்பது நிறைய பயிற்சி எடுத்தால்தான் முடியும். அந்த நிலையில் தங்களுடைய சமன்பாட்டை மறக்காதபடிக்கு நேராக நின்று கொண்டு கால் தடிக்கு விழாமலும் ஓடும்போது எந்தவித இடர்பாடும் ஏற்படாது அவர்கள் ஓடுவது குதிப்பதென்பதை கடந்து அங்கே வாசிக்கப்படும் வாத்தியங்களுக்கு தோதாய் நடனமும் ஆட வேண்டும். அதிலும் சில நேரங்களில் ஜோடி ஜோடிகளாக ஆடக்கூடிய இவர்கள் பலரும் சேர்ந்து ஆடும்போது அந்த நடன அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒழுங்கு சீர்குலையாது இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் ஆட பயிற்சி கொள்ளுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். அந்த பயிற்சியிலே சிறந்து விளங்குபவர்களால் மட்டும்தான் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை ஆட முடியும். இப்படி கால்களிலே மரக்கால்கள் பொருத்தி கொண்டு ஆடுவதால் இந்த ஆட்டத்திற்கு பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்று பெயர் ஏற்பட்டதாக பார்க்கிறோம். பெரும்பான்மை தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில்தான் இந்த கலை மிகவும் பிரபலமாக இருக்கிறது. காரணம், இந்த கலை 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் தஞ்சாவூர் பகுதிகளை ஆட்சி செய்து வந்த மராட்டிய மன்னர்கள் காலத்திலே மிகவும் பிரபலமாக இருந்து வந்ததை பார்க்கலாம். அதனால்தான் அந்த குதிரை வடிவத்தை அலங்கரிப்பதிலேயே மராட்டிய காலத்திய தஞ்சாவூர் ஓவிய பாணியான தங்க நிற ரேக்கு காகிதங்களும் வண்ண நிறங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வண்ணங்களில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளை கொண்டு செய்யும் அலங்காரமும் அந்த குதிரை அலங்காரத்திலே முதன்மை பெற பார்க்கிறோம். இப்படி அமைக்கப்பட்ட அந்த குதிரை அமைப்பில் இவர்கள் அணிந்து கொண்டு இரண்டிரண்டு பேர்களாக, ஒரு ஆண் ஒரு பெண் ஜோடியாக அரசன் அரசி போலே நல்ல நிறங்களில் துணிகளெல்லாம் அணிந்து கொண்டு ஆபரணம் தரித்து தலையிலே கிரீடம் தலைப்பாகை முதலியவைகளை வைத்து கொண்டு ஆடி மகிழ்வார்கள். இப்படி அவர்கள் இரண்டிரண்டு பேர்களாக ஆடும்போது அந்த ஆட்டத்திற்கு தகுதியான வாத்தியங்களும் வாசிக்கப்படும். இதற்கு கிராமப்புறங்களில் பெயர் பெற்று விளங்கக்கூடிய நையாண்டி, குண்டாலம் போன்ற வாத்தியங்கள் இசைக்கப்படுவதோடு சமீப காலங்களிலே கிளாரினட் முதலிய மேற்கத்திய இசை கருவிகளும் இந்த ஆட்டத்திற்கு தகுதியுடையதாக கருதப்பட்டு அந்த ஒலிக்கும் கூட ஆடி பழகியிருக்கிறார்கள். பேண்டு வாத்தியத்தின் ஒலிக்கு பொய்க்கால் குதிரை சேர்ந்து ஆடுவது மிகவும் பிரபலமாக இருந்து வர பார்க்கிறோம். இந்த குதிரையினுடைய சிறப்பு என்ன? இந்த ஆட்டம் பெரும்பான்மை கோயில்களில், அதுவும் கிராம கோயில்களின் வழிபாட்டில் திருவிழா காலங்களில் இறைவன் வெளியே புறப்பாடு கண்டருளி வீதிகளில் வரும்போது அந்த ஊர்கோலத்தின் அங்கமாக முக்கிய இடம் பெறுவதை பார்க்கிறோம். கிராம தெய்வங்களுக்குள்ளே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஐயனார், கருப்பர் முதலிய தெய்வங்கள் எல்லாம் குதிரை மேலே ஏறி உலா வரக்கூடியவர்கள். குதிரை வாகனங்கள் ஐயனார் கோயில் வாசல்களிலே மிக உயரமான குதிரைகள் மண் குதிரைகளாக செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அந்த வழிபாட்டில் குதிரை என்பது ஐயனாருடைய வாகனமாக மிகவும் பிரபலமடைந்து இருப்பதை பார்க்கிறோம். குதிரை என்பது ஒரு விதத்தில் அறம் வலியுறுத்தக்கூடிய ஐயனாரின் வடிவமாகவே இருப்பதால் அந்த வழிபாட்டில் ஊர்கோலத்தில் குதிரை வாகனத்தை போன்ற அமைப்பை அலங்கரித்து அணிந்து கொண்டு அதன் மேலே அரசன் அரசி போலே இருவர் வேடமணிந்து ஆடி வரக்கூடியது முதன்மை பெற்றிருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை வேண்டிக் கொண்டு நிகழ்த்துவார்கள். ஏனென்றால் இந்த ஆட்டத்தில் ஒருவித தெய்வீகத்தன்மை உண்டு. அதனால் பாரம்பரியமாக இந்த கலையை இறைவன் அருளால் நமக்கு வந்ததாக கருதி பயின்று வருவார்கள். அப்படி பயிற்சி எடுத்தவர்கள் ஆடும்போது எந்தவித இடர்பாடும் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கும் போது தடிக்கு விழுவது போன்றவைகள் நிகழாமல் இருக்க ஆடத் தொடங்குவதற்கு முன்பாக விரதமிருந்து இறைவனை வணங்கி தங்களுக்கு இந்த ஆட்டத்தை பயிற்றுவித்த குருநாதரையும் வணங்கி அந்த கால்கள், பொய்க்கால்கள் இருக்கின்றன அல்லவா, மரக்கால்களுக்கு பூஜையெல்லாம் செய்து உன்னை அணிந்து கொண்டு உன்னோடு சேர்ந்து நான் ஆடவிருக்கிறேன், எந்த இடர்பாடும் இல்லாமல் இந்த நடன கச்சேரி நல்ல விதமாக நடக்க நீதான் உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த மரப்பொய்க்கால்களை கால்களிலே கட்டி அணைத்து கொண்டு நடை பயின்று ஓடியும் குதித்துமெல்லாம் பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் ஒப்பனை செய்து கொள்வார்கள். ஒப்பனை முடிந்த பிறகு அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய குதிரைக்கும், அந்த பொம்மை குதிரைக்கும் பூஜைகள் செய்து அதை பக்தியோடு அணிந்து கொண்டுதான் ஆடுவார்கள். இப்படி பொய்க்கால்களை கட்டிக்கொண்டு குதிரை அணிந்து ஆடும் ஆட்டத்தில் பல்வேறு வகையான சுவைபட காட்சிகளையும் அரங்கேற்றுவார்கள். அதன்படி
கண்களை கட்டிக்கொண்டு, அந்த அரசனும் அரசியுமாக வேடமணிந்திருப்பவர்கள் இருவரும் தங்கள் கண்களை துணியை கொண்டு கட்டிக்கொண்டு கண் பார்வை தெரியாத நிலையில் கூட ஒருவரோடொருவர் மோதிக்கொள்ளாமல் அந்த இடத்திற்குள்ளே சுற்றி சுற்றி ஆடுவார்கள். அதேபோல் கையிலே சாட்டை அல்லது ஒரு வாள், வீரமாக இருக்கக்கூடிய அந்த வாளை கையில் வைத்துக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் போரிடுவது போலே, அதுவும் கண்களை கட்டிக்கொண்டு போரிடுவது போலே ஒரு அமைப்பும் இந்த பகுதிகளில் பிரசித்தமாக இருக்கிறது. 3, 4, 5 மணி நேரம் வரையில் கூட தொடர்ந்து ஆடக்கூடிய இந்த அமைப்பினால் முட்டிப்பகுதிகள் மிகுந்த வலி ஏற்படும். அதையெல்லாம் பொருட்படுத்தாது ஆங்காங்கே அந்த புறப்பாடுகளில் நின்று தங்களை சுற்றி மக்கள் நின்று கொண்டிருக்கும் போது இது போன்ற பல்சுவை காட்சிகளை அரங்கேற்றுவார்கள். சமீப காலங்களிலே அரசு அவர்களுடைய திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு இது போன்ற பல்வேறு கலைகளை கையாண்டிருக்கிறார்கள். அதன்படிக்கு அரசினுடைய திட்டங்கள், மாற்றங்கள், சட்டத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முதலியவற்றை பொய்க்கால் குதிரை கலைஞர்களை கொண்டு அவர்கள் மரபிலே ஆடியும் பாடியும் பேசியும் அந்த விஷயத்தை எளிய மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு இது மிக முக்கியமான ஒரு கருவியாக இருந்து வர பார்க்கிறோம். இன்றும் கூட புதுதில்லியிலே நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளில் தமிழகத்தினுடைய ஒருவித வெளிப்பாடாக, கலைப்பண்பாட்டின் அம்சமாக தவறாது இடம்பெறக்கூடியதாக பொய்க்கால் குதிரை ஆட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஆட்டம் ஆந்திர தேசம் வரையிலும் கூட பிரபலமாக இருக்க, தென்னிந்தியாவில் இந்த 2 மாநிலங்களில் மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பினால் தமிழகத்தின் கலை அம்சமாக இது உலக அரங்கில் காண்பிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த பொய்க்கால் குதிரை அமைப்பு மராட்டிய மன்னர்கள் காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கியதோடு அரசவையிலே அரசர்களினுடைய ஊர்கோலத்தின் போதும் முக்கிய நிகழ்ச்சிகளில் புறப்பாட்டின் போதும் அரசருக்கு முன்பாக இவர்கள் இருவரும் ஆடி வருவதை மங்கள சின்னமாக கருதி வந்தார்கள். குதிரை மங்கள சின்னம். அந்த குதிரையின் மேல் இறைவன் அமர்ந்து கொண்டால் தர்ம வடிவமான குதிரையின் பேரிலே இறைவன் ஏறி வருவது போன்ற ஒரு காட்சி. இதை அப்படியே காட்சிப்படுத்தி ஓவியமாகவும் இது போன்ற கலை வெளிப்பாட்டின் மூலமாகவும் காண்பிக்கும் போது மங்கள நிகழ்ச்சிகளில் மங்கள வடிவமாக இவர்கள் வருவதை காண்பிப்பதுதான் இதனுடைய தாத்பரியம். அரசர்களுடைய விழாவிலும் ஆலயங்களின் விழாக்களிலும் தவறாது இந்த நிகழ்ச்சியை முன்னிறுத்துவதற்கு காரணம் இது முழுவதுமாய் ஒரு மங்கள சின்னத்தின் வெளிப்பாடு. இதை பார்க்கும் போதே அந்த கலைஞர்கள் முகத்தில் புன்முறுவல் மாறாது தங்கள் உடம்பிலே ஏற்படக்கூடிய சோர்வு, வலி ஆகியவற்றை மறைத்து செய்த ஒப்பனைக்கு தகுதியாய், அரசனரசி போலே அவர்கள் அணிந்த வேடத்திற்கு தகுதியாய் மனநிறைவோடு பல மணி நேரம் அந்த கணத்தை சுமந்து கொண்டு ஆடக்கூடிய அந்த கலைஞர்களின் கலை ஈடுபாடு பார்ப்பவர்களை நிச்சயம் பிரமிக்க வைக்கும். வாத்தியம் வாசிக்கும் போது தாள கதி கூடிக்கொண்டே வர அந்த கதிக்கு தகுதியாய் இவர்களும் அந்த குதிரை பொம்மையை முன்னும் பின்னுமாக ஆட்டியும் அசைத்தும் தாங்களும் முன்னும் பின்னுமாக ஓடியும் ஆடியும் சுற்றி சுற்றி ஆடுவது என்று பல விதத்தில் பார்க்கும் மக்களின் மனதை கவரும் விதமாக இந்த ஆட்டத்தை நிகழ்த்தி காண்பிப்பார்கள். பன்னெடுங்கால வரலாற்றிலே இது போன்ற அநேக கலைகள் தமிழர்களினுடைய கலைப்பண்பாட்டின் ஆர்வத்தையும் அது காலந்தோறும் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியையும் காண்பிப்பதாக இருக்கிறது. அதிகம் அறியப்படாததான ஒரு கலையை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.